வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் வித் ஸ்டான் சேனல். இன்னைக்கு நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக் சீரீஸ்ல மைக்ரோசாஃப்ட் ஆஷூர் பிளாட்ஃபார்ம்ல வர்ச்சுவல் மெஷினோட ஸ்டேட் அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வர்ச்சுவல் மெஷின் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் எ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் லைக் இட் மைட் பி இன் deallocating அந்த மாதிரி டிரான்சிஷனல் ஸ்டேட்ல இருக்கும். இட் மைட் பி இன் கம்ப்ளீட் ஸ்டாப் ஸ்டேட் ஆர் எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீஅலோகேட்டட் அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வர்ச்சுவல் மெஷின் ஸ்டேட் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீன் பண்றாங்க, இதுல இருந்து நம்ம என்ன முக்கியமான டேக் அவே அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் டீப் டைவ். ஸோ வர்ச்சுவல் மெஷின் ஸ்டேட்னு சொல்லும் போது I've taken Microsoft Azure as an example, but then இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் லைக் அமேசான், கூகுள், ஐபிஎம் கிளவுட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா the same logic will apply. ஓகே, ஸோ நம்ம virtual machine எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I'll show you in graphical also. மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா let me take a quick example here. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா I've got 3 machines here. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா one of them is showing stopped, deallocated, running, stopped இப்படிலாம் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா we are discussing. ஸோ மெஷினை வந்து நம்ம பூட் அப் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது இட் கோஸ் இன் டு ஸ்டார்டிங் ஸ்டேட்டஸ். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துடும். ஒன்ஸ் ஆல் த ஏஜென்ட் அண்ட் சர்வீசஸ் ஆர் அப் அண்ட் ரன்னிங் தென் இட் ஷோஸ் ரன்னிங் ஸ்டேட்டஸ். அதை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது ஸ்டாப்பிங் ஸ்டேட்டஸ்க்கு போவோம். திஸ் இஸ் த டிரான்சிஷனல் ஸ்டேட் பிட்வீன் ரன்னிங் ஸ்டேட் அண்ட் த ஸ்டாப் ஸ்டேட். நம்ம ஸ்டாப் ஸ்டேட் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா விஎம் வந்து நம்ம இன்கேஸ் டீஅலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீஅலோகேட்டிங் ஸ்டேட்டஸ் போயிட்டு அப்புறம் டீஅலோகேட்டட் ஆகும். ஸோ இதுல முக்கியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கும் போது நமக்கு பில்லிங் வரும் வராது அப்படின்றதையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து மோர் ஆஃப் எ காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஆங்கிள்லயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப் எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம விஎம் வந்து பாத்தீங்கன்னா we are talking about பவர் ஸ்டேட் as well as ப்ரொவிஷனிங் ஸ்டேட் பத்தி பார்ப்போம். இப்போ ப்ரொவிஷனிங்னா விஎம் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இட் கோஸ் இன் டு ப்ரொவிஷனிங் ஸ்டேட் அண்ட் தென் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஸ்டேட் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி ஸ்டேட்ஸ் வில் சேஞ்ச். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் அப்ளை டு ஆல் இன்ஸ்டன்சஸ் லைக் விண்டோஸ் வர்ச்சுவல் மெஷின், லினக்ஸ் வர்ச்சுவல் மெஷின், உங்களுடைய ஆட்டோ ஸ்கேலிங்ல ரன் ஆகிற வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட், போத் ஃபிளெக்சிபிள் ஸ்கேல் செட்டும் ஒர்க் ஆகும், யூனிஃபார்ம் ஸ்கேல் செட்டுக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ நம்ம வர்ச்சுவல் மெஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப்ட் ஸ்டேட்ல கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே ஸோ வர்ச்சுவல் மெஷின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், இதுல வந்து வர்ச்சுவல் மெஷினுடைய சிபியூ வந்து கன்சம்ஷன் இருக்காது, மெமரி கன்சம்ஷன் இருக்காது, தென் நெட்வொர்க்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் எதுவுமே இருக்காது, ஸோ நமக்கு வந்து கம்ப்யூட் சார்ஜஸ் எதுவுமே வராதுன்றது தான் நம்மளுடைய அசம்ஷனா இருக்கலாம். ஓகே, பட் அது ட்ரூ கிடையாது. when you go and stop the virtual machine it will get stopped, but then அந்த கண்ட்ரோல் பிளேன்ல அந்த ப்ரொவிஷனான அந்த ஹார்ட்வேர்ல இட் வில் ஸ்டில் பி தேர். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய வர்ச்சுவல் மெஷினுக்கு ஸ்டில் வந்து கம்ப்யூட் சார்ஜஸ் சார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் சப்போர்ட் ஒரு பர்டிகுலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா they call me an asked. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா I've stopped the VM. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பில் வந்துட்டே இருக்கு. ஸோ வை தட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மீ அப்படின்னு கேட்டாங்க. த ஆன்சர் இஸ் நீங்க ஸ்டாப் பண்ணும்போது மெஷின் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஆக்சுவலி ஸ்டில் டிப்ளாய்ட் இன் த பிசிக்கல் ஹோஸ்ட். உங்களுடைய அஷூரோடைய ஹோஸ்ட் இல்லை உங்க கிளவுடோடைய ஹார்ட்வேர் சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் ப்ரொவிஷன் ஸ்டேட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட் சார்ஜஸ், சிபியூ மெமரி கன்சம்ஷன் சார்ஜஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும். எப்போ நீங்க விஎம் வந்து பாத்தீங்கன்னா டீஅலோகேட்டட் அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்லிங்லாம் ஸ்டாப் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க டீஅலோகேட்டிங் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ பில் ஆகாது, டீஅலோகேட்டட் ஸ்டேட்ல இருந்தாலும் பில் ஆகாது, உங்க மெஷின் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் ஸ்டேட்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில் ஆகாது. ஸோ இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த டேக் அவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஎம் இப்ப எந்த கேஸ்ல எந்த ஸ்டேட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து விஎம் வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் பேட்ச் பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு பர்டிகுலர் இன்டரிம்க்கு வந்து நான் ஸ்டாப் பண்ணி வைக்கணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்காக நான் அந்த மிஷின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா ஓஎஸ்குள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள இருந்து நீங்க வந்து பவர் ஆஃப் இல்லை ஷட் டவுன் பண்றீங்க அப்படின்னா இப்போ நான் விஎம்குள்ள இருந்து நான் பவர் ஆஃப் இல்லை ஷட் டவுன் கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள இருந்து சொல்றேன். ஓகே, பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா விஎம் வந்து ஸ்டாப் ஸ்டேட்க்கு போகும். இப்போ இந்த மூணு பர்டிகுலர் வெர்ச்சுவல் மெஷின்ல இந்த மெஷின் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த விஎம்குள்ள லாகின் பண்ணிட்டு அந்த ஓஎஸ்குள்ளே இருந்து நான் பவர் ஆஃப் பண்ணேன்.
ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஷோயிங் அ ஸ்டாப் ஸ்டேட். இந்த விஎம்க்கு எனக்கு வந்து கம்ப்யூட் சார்ஜஸ் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரும். பட் இந்த விஎம் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டாப் டீஅலோகேட்டட் ஸ்டேட். இந்த விஎம்க்கு எனக்கு இந்த சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட் சார்ஜஸ் வராது. பட் ஸ்டில் இந்த விஎம் வந்து பேக் எண்ட்ல வந்து அதோடைய டிஸ்க்ல வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்டில் பி இன் யூஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் காஸ்ட் வரும், பட் கம்ப்யூட் சார்ஜஸ் வராது. அகெயின் ஆன் த அதர் சைட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க விஎம் வந்து ஸ்டாப் பண்றீங்க, டீஅலோகேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மெஷின்ல வந்து இன்கேஸ் உங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து நீங்க பப்ளிக் ஐபி அட்ரஸும் சரி, பிரைவேட் ஐபி அட்ரஸும் சரி டைனமிக்கா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கெட் ரிமூவ்ட். ஸோ திருப்பி வந்து புதுசாக தான் ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு வந்து ஒரு புது பப்ளிக் ஐபிஓ தான் இல்லை ஒரு புது பிரைவேட் ஐபிஓ தான் அசைன் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வர்ச்சுவல் மெஷின்ல நம்ம ஸ்டாட்டிக்கா ஐபி அட்ரஸ் செட் பண்ணிடலாம். இப்போ இந்த மெஷின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் ஹேவிங் எ ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ இட் இஸ் ஸ்டாப்ட் டி அலோகேட்டட், இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் இருக்கு. இந்த இடத்துல நீங்க கிட்ட போயிட்டு அதை கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணீங்கனாலே இங்க காமிச்சிடும் உங்களுக்கு இது வந்து ஸ்டாட்டிக் ஐபி அசைன்மெண்ட்டா இல்ல டைனமிக் ஐபி அசைன்மெண்ட்டா என்னன்றது. ஸோ அதே மாதிரி உங்களுடைய பிரைவேட் ஐபி அட்ரஸ்க்கும் நீங்க என்ன அப்படின்னா நெட்வொர்க்கிங்ல போயிட்டு உங்களுடைய ஸ்பெசிபிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டு அதுல எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் ஆஃப் த பிரைவேட் இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு ஸ்டாட்டிக்கா வேணும் அப்படின்னா கரண்டா டைனமிக்கா இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட் டு ஸ்டாட்டிக். எனக்கு அதே ஐபி வேணும் அதே ஐபி எடுத்துக்கலாம், இல்ல எனக்கு 10.0.0.100 இல்ல 200 அந்த மாதிரி ஃபேன்சி ஐபி வேணும்னா நீங்க ஐபி அட்ரஸ் மாத்தினாலும் மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் நம்ம ஸ்டாட்டிக்கா கொடுக்கும்போது போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் வில் ரிமைன் இன்டாக்ட் ஈவன் தோ த மெஷின் ஸ்டேட் வந்து டீஅலோகேட்டட் போனாலுமே உங்களுக்கு ஐபி அட்ரஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்க்கு எனக்கு காசு பே பண்ணுமான்னு கேட்டா ஆமா, பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து நீங்க ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு பே ஃபார் இட் when the VM is not in allocated state. டீஅலோகேட்டட்ல இருக்கும்போது நீங்க AWS ஓட எலாஸ்டிக் ஐபி எடுத்துட்டாலும் சரி, எந்த கிளவுட்ல வந்து நீங்க ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் நீங்க பே பண்ணிட்டு தான் இருக்கணும் ஈவன் ஆஃப்டர் யூ டீஅலோகேட். ஏன்னா விஎம் ரன் ஆயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது விஎம்மோட இன்க்ளூசிவ் காஸ்ட்ல வந்துடும். ஸோ அது உங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸ் அதெல்லாம் தனியா உங்களுக்கு அடிஷனல் காஸ்டா இருக்காது. இட் வில் பி பார்ட் ஆஃப் யுவர் விஎம் காஸ்ட். பட் தென் விஎம் நம்ம கம்ப்யூட் சார்ஜஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம், பட் எனக்கு அந்த ஐபி எனக்கு வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்க ஸ்டாட்டிக்கா கொடுத்துருக்கீங்க, அப்ப அதுக்கு நீங்க பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம விஎம் ஸோ எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஷின்ஸ் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து இன்னொரு வீடியோல வந்து வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து நம்ம நிறைய விதமா வந்து ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல்ல இருந்து நீங்க டைரக்டா ஆப்ரேட் பண்ணலாம், இல்ல கிளவுட் ஷெல்ல இருந்து பண்ணலாம். யூ கேன் ஆப்ரேட் ஃப்ரம் அஜூர் CLI, அஜூர் பவர் ஷெல், உங்களுடைய டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ல இருந்து பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன்ல இருந்து பண்ணலாம், இல்ல தேர்ட் பார்ட்டி SDK வச்சு பண்ணலாம். இப்ப நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா மெஷினை நம்ம ஷட் டவுன் பண்றோம் அப்படின்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கோ இன்டு ஸ்டாப் ஸ்டேட். வேறஸ் அஜூர் போர்ட்டல்ல இருந்து இல்ல அஜூர் CLI, கிளவுட் ஷெல், அஜூர் பவர் ஷெல், அது எந்த டூல் SDK வழியா நீங்க பண்றீங்க அப்படின்னா, அதாவது அஜூரோட ரிசோர்ஸ் மேனேஜர் API வழியா பண்றீங்க அப்படின்னா irrespective ஆஃப் த போர்ட்டல், டூல், கமாண்ட் லைன் ஆர் GUI உங்களுக்கு வந்து ஸ்டாப் டீஅலோகேட்டட் ஸ்டேட்டஸ் போயிடும். ஸோ இப்போ நீங்க மெஷினை வந்து பாத்தீங்கன்னா நான் காஸ்ட் சேவ் பண்ணணும், இதை நான் ரொம்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஷினை வந்து நான் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வந்து டெய்லி ஈவினிங் வந்து ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆன் பண்றீங்க அப்படின்னா இது எதுக்காக பண்றீங்க? காஸ்ட் கம்மி பண்ணணும் பண்றீங்க. ஸோ அப்போ காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்னா மோஸ்டா நீங்க என்ன பண்ணணும், ஆட்டோமேஷன் பண்றீங்க அப்படின்னா அஜூரோடைய போர்ட்டல், அஜூரோட ARM API யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் டீஅலோகேட்டட் போகும். நீங்க மெஷின்குள்ள இருந்து நீங்க ஸ்கெடியூல் டாஸ்க் வச்சு ஆஃப் பண்றீங்க ஆன் பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரைசிங் கம்மியாகாது, கம்ப்யூட் சார்ஜஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது எல்லா பப்ளிக் கிளவுடுக்கும் நீங்க அப்ளிகபிள் தான். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு சேவ் காஸ்ட் அப்ப என்ன பண்ணணும், அஜூரோடைய போர்ட்டல் இல்ல அந்த கிளவுடைய போர்ட்டல்ல இருந்து நீங்க மெஷினை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். சரி, இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணணும். சரி, இந்த மெஷின்குள்ள நான் போறேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்டா வந்து இந்த மெஷின் வந்து ஸ்டாப்டுன்னு காமிக்குது. பட் இருந்தாலுமே இங்க ஸ்டாப் ஆப்ஷன் இன்னும் எனேபிள் ஆயிருக்கு பாருங்க. எதனால அப்படின்னா நீங்க இங்க இருந்து ஸ்டாப் பண்ணாதான் உங்களுக்கு டீஅலோகேட் ஆகும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மெஷின்ல வந்து பப்ளிக் ஐபி நான் டைனமிக்கா கொடுத்துருக்கிறேன். இந்த மெஷின் நீங்க ஆஃப் பண்றீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பிகம் அன்அலோகேட்டட். புதுசா நீங்க மெஷின் ஆன் பண்ணும்போது வேற ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வரும், இந்த ஐபி அட்ரஸை நீங்க ரிசர்வ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய
டைனமிக் பப்ளிக் ஐபி வந்து ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபியா மாறிடும், ரிசர்வ் பப்ளிக் ஐபியா மாறிடும். ஸோ இங்க நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்பதான் மெஷின் ஸ்டேட் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஸ்டாப்டுல இருந்து டீஅலோகேட்டட், அதாவது ஸ்டாப்டு பிராக்கெட்ல டீஅலோகேட்டட்னு வரும். ஸோ அப்போ அஜூர் போர்ட்டல், அஜூர் சிஎல்ஐ, கிளவுட் ஷெல், அஜூர் பவர் ஷெல், அஜூரோட டெஸ்க்டாப் ஆப், இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்ல இருந்துலாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அஜூரோடைய ரிசோர்ஸ் மேனேஜர் ஏபிஐ வழியா பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கோ அண்ட் ஸ்டாப் த விஎம் அண்ட் இட் வில் கம்ப்ளீட்லி டீஅலோகேட் த விஎம் ஃப்ரம் யுவர் பிசிக்கல் ஹோஸ்ட். அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ டீஅலோகேட்டிங் ஆனதுக்கு அப்புறம் தான், இல்ல டீஅலோகேட்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு பில் வராம இருக்கும். ஸோ உங்களுடைய விஎம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தாலும் சரி, ரன்னிங்ல இருந்தாலும் சரி, ஸ்டாப்ல இருந்தாலும் சரி, ஸ்டாப்பிங்ல இருந்தாலும் சரி, அப்பெல்லாம் பில் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ எப்போ பில் வராது உங்களுக்கு, மெஷின் வந்து எப்போ நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஸ்டாப்பிங் இட் தென் ஒன்லி, அல்ல டீஅலோகேட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பில் வந்து வராம ஸ்டாப் ஆகும். அதர்வைஸ் எப்போ பார்த்தாலும் பில் வந்துட்டு தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேட்லையும் சரி, ஸ்டாப்பிங் ஸ்டேட்லையும் சரி, ரன்னிங் ஸ்டேட்லையும் சரி, ஸ்டாப் ஸ்டேட்லையும் சரி, பில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் பவர் ஸ்டேட். ஸ்டார்டிங், ரன்னிங், ஸ்டாப்பிங், நிறைய டிரான்சிஷன் ஸ்டேட்லாம் இருக்குது இதுல. அதாவது எது டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்றேன் அப்படின்னா இந்த கிரியேட்டிங், ஸ்டாப்பிங், ஸ்டார்டிங், டீஅலோகேட்டிங், இதெல்லாம் டிரான்சிஷனல் ஸ்டேட். ஈவன் நீங்க டிரான்சிஷனல் ஸ்டேட்ல இருக்கும்போது கூட உங்களுக்கு வந்து இந்த பில் எல்லாம் வராது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி நான் சொல்றது கிரியேட்டிங் அண்ட் டீஅலோகேட்டிங் ஸ்டேட்ல இருக்கும் பில் வராது. மற்றபடி ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருக்கு மெஷின் ஆல்ரெடி நீங்க ப்ரொவிஷன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஹார்ட்வேர்ல இருந்து உங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் தேர் இஸ் நோ கோ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு பே ஃபார் இட். ஏன்னா மெஷின் ஆல்ரெடி இங்க வந்து கம்ப்யூட் சார்ஜஸ் இன்கர் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டாப்பிங் ஸ்டேட்ல தான் உங்களுக்கு பில் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இன் சிம்பிள் ரெண்டு சினாரியோ தான். எனக்கு வந்து மெஷினை வந்து நான் இன்டர்வியூமா இப்போ சும்மா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணணும், ஏதோ ஒரு அப்ளிகேஷன் சேஞ்சஸ் பண்ண, இல்லை வந்து ஒரு பேட்ச் பண்ண, இல்லை வந்து ஒரு இன்டர்வியூக்காக நான் பண்றேன் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து அது பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருந்துட்டே தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அந்த சினாரியோல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷின்குள்ள இருந்து நீங்க ஸ்டாப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஷட் டவுன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். வேற சினாரியோ 2 வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் சேவிங் ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து மெஷினை வந்து டெய்லி ஈவினிங் ஆஃப் பண்றீங்க, இல்லை வீக்கெண்ட்ல ஆஃப் பண்றீங்க, இல்லை வந்து அந்த மெஷினை கொஞ்ச நாளைக்கு ஆஃப் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னா then you have to go to the portal or you have to use Azure ARM API, அதாவது கிளவுட் ஷெல்லோ இல்லை அஜூர் சிஎல்ஐயோ அஜூர் பவர் ஷெல்லோ யூஸ் பண்ணி நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு டீஅலோகேட் ஸ்டேட்டஸ் போகும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல் காஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு ஃபுல் காஸ்ட் வராது, இந்த டீஅலோகேட்டட் ஸ்டேட்டுக்கு வரணும். ஸோ இப்போதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தட் ஐ வாண்ட் டு கவர். ஸோ மெஷின் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல் இல்ல அஜூர் சிஎல்ஐ, கிளவுட் சிஎல்ஐ இங்க இருந்து பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா காஸ்ட் ஸ்டாப் ஆயிடும். அதாவது கம்ப்யூட் காஸ்ட் தான், ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்குதான் செய்யும். ஏன்னா நீங்க டிஸ்க் வந்து கெப்பாசிட்டி கன்சியூம் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அந்த டிஸ்க் ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் இந்த பர்டிகுலர் ரெக்கார்டிங்ல ஷேர் பண்ண நினைச்ச டிப். தேங்க்யூ.